தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். மூப்பனார் நினைவு தின நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களோடு தேமுதிகவின் பொருளாளர் எல்.கே. சுதீஷும் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், மேடையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அருகில் எல்.கே. சுதீஷ் அமர்ந்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருக்கிறார். விவரங்கள் என்ன, எப்படி பார்க்கலாம்? காயத்ரி, குறிப்பாக இன்றைய தினத்தில் மூப்பனார் அவர்களுடைய நினைவு நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டதுல மிக முக்கியமாக அவருடைய நினைவிடத்தில் இருக்கக்கூடிய மேடையில் தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதே போல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர் எல்லாம் பங்கேற்று இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்க முடிந்தது. அதே போல குறிப்பாக கடந்த காலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்திருந்தாலும் கூட குறிப்பாக கடந்த முறை அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக தற்போது தன்னுடைய நிலைப்பாட்டை ஜனவரி மாதம் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டிற்கு பிறகுதான் அறிவிப்போம், கூட்டணி குறித்தான முடிவுகளை அறிவிப்போம் என்று தொடர்ச்சியாக தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில இன்றைய தினத்தில் மூப்பனார் அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருந்த மறைந்த விஜயகாந்த் அவர்களுடைய சார்பில் தற்போது தொடர்ச்சியாக தேமுதிகவில் இருந்தும் தற்போது எல்.கே. சுதீஷ் வந்து நேரடியாக தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் வந்து பங்கேற்றிருக்கிறார். இதுவும் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்னும் 10 மாதங்கள்ல குறிப்பாக 2026க்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்சிகளும் என்னென்ன நிலைப்பாடை எடுக்க போகிறது, இந்த தேர்தலுடைய நெருக்கத்துல அது எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் மூப்பனார் அவர்களுடைய நினைவிடத்தில் தேமுதிக சார்பில் எல்.கே. சுதீஷ் பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக இது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய அதிமுக கூட்டணி சார்ந்த பிரதான கட்சிகள் இதுல பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில தற்போது மீண்டும் பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில விரைவில் அதற்கான அறிவிப்பும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜனவரியில நடக்கக்கூடிய அந்த மாநாட்டிற்கு பிறகு தேமுதிக அதனுடைய நிலைப்பாட்டை எடுத்தாலும் கூட இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு அரசியல்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடிகிறது. அதே போல விஜயகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக மூப்பனார் அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பராக பல காலகட்டங்களில் அவரோடு நட்பு ரீதியாக பழகிவர் என்ற அடிப்படையிலும் தற்போது தேமுதிக பங்கேற்றிருப்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது. காயத்ரி, நன்றி வேல்முருகன். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.